வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1140ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு டீட்டெயிலாக பேசுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ல அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சுங்க. அனிமேஷன்றதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக போன எபிசோட்லேயே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். புது இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் முடிஞ்ச அதோட பிரேக் டவுன் வீடியோ கூட போடுறேன். அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எகேட்ல ஒரு இன்ட்ரோ விட்டானுங்க பார்த்தீங்களா? அதுல எல்லா ஸ்பாயில்ஸும் போட்டான்ல, அதே தான் இதையும் திருப்பி பண்ணிக்கிறானுங்க. இவனுக்கு தெரிஞ்சே மாட்டானுங்க போல இருக்குது. அந்த அனிமேஷன் பார்க்கறது நல்லா இருக்குது, இன்ட்ரோவும் பார்க்கறது நல்லா இருக்குது. ஆனா ஸ்பாயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டான். சப்போஸ் மாங்கா படிக்காத யாராவது ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒட்டுமொத்தமாவே ஸ்பாயில் ஆயிடும். அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஏதோ ஒன்று பார்க்கறது நல்லா இருந்துச்சு, நம்ம அதோட விட்டுருவோம். யாருக்கு ஸ்பாயில் அது அவங்க தலையேத்து தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் அவனுக்கு பண்ணிட்டானுங்க. அண்ட் இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் பக்காவா இருந்துச்சுங்க. இதெல்லாம் தூக்கி சாட்டிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்க்கறது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா சொல்லலாம், பஸ்டர்கள் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, பாம்ல வர வெடிக்கும் பாத்தீங்களா? வெடிக்கிறப்ப அந்த ஸ்மோக் வருது பாருங்க, அது வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரே ஃபில்டர் தான் திருப்பி போட்டுக்கிறானுங்க. பட் அது பார்க்கறதே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அனிமேஷன் வந்து பக்காவா இருந்துச்சுங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட சீனை தவிர அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. அது எந்த சீன் சொல்லிட்டு நான் வர்றப்ப சொல்றேன். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கே சீன் வந்து நம்ம லூஃபி கிட்ட போகுது. லூஃபி தான் சாட்டிட்டு மாதிரி படுத்துருக்காருனால நவர முடியாம அப்ப சுத்தி மனுஷன் நின்னுங்கன்னு இவனை வந்து கேப்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒன்று பேசிட்டு இருக்கிறான். அப்ப லூஃபி வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கா, நீங்க வேற ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து முக்கின்னு இருக்கிறான். அதாவது எப்படி முக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வயிறு உப்பின்னு இருக்குதா, அதை வந்து சப்பையாக்கிறதுக்கு, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சாப்பிட செரிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுகிறான். எல்லாம் வந்து இவனடா அதை பண்ணிருக்கிறான்னு சொல்லிட்டு பாத்துனுக்குறாங்க. ஸோ லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா முக்கி அவன் வந்து அதை சரி பண்ணிடுறான். அவன் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எப்பயும் போல வந்து சப்பையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எல்லாருக்குமே ஒன்றும் புரியல, என்னடா இவன் மனுஷனால வேற ஏதாவது ஆயிடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் வாய்ப்பு வந்து பாத்துனுக்குறாங்க. அந்த டைம்ல பஸ்டர் கலர் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, ஒரு பாம்பு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து விழுது. எல்லாம் வந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம லூஃபி வந்து நீக்காவா வந்து மாறுறான். கியர் 5 மோடுக்கு போறான். அந்த ஒட்டுமொத்த இடமும் வந்து அதிர ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதிர ஆரம்பிக்குதுன்றதோட அந்த ரப்பர் இல்ல, சோ அது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஆகுது. எல்லாம் வந்து என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. லூஃபி வந்து சிரிக்கிறான். அதுக்கடுத்து அவன்லாம் லூஃபியை பார்த்தோன்னே கதறி ஓடுறானு, தெரிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்டன் கிட்ட அப்புறம் வெகப்பன் கிட்ட போகுது. சாட்டன் தான் போன எபிசோட் ஆர்டர் கொடுத்துருப்பாரு பசிபிஸ்டாவை வந்து சுட்டு தள்ளுங்க பாணியை குமாவேன்னு சொல்லிட்டு. அவன் வந்து பாத்தீங்கன்னா கை நீட்டின்னு அப்படி நின்னுக்கிறாங்க. ஒரு ஸ்டாச்சு இருக்கும் பாத்தீங்களா, லிபர்ட்டி ஸ்டாச்சு நினைக்கிறேன். அது எப்படி கை நீட்டி நிக்குமோ அதே மாதிரி பசிபிஸ்டால நின்னுன்னு இருக்குது. அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா லேசர் வந்து மின்னு இருக்குது. ஆனா ஒரு லேசர் கூட போய் அவங்களை தாக்கவே இல்லையா. அதாவது ஒரு எபிசோடே முடிஞ்சிச்சு. ஆனா அவங்க சுடாம அப்படியே வந்து கை நீட்டின்னு வெயிட் பண்ணே இருக்கிறானுங்க. எப்பதான்டா சுடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கடுப்பாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே நீட்டினே இருக்கிறானுங்க. அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் வேற நடக்குது. அப்ப நம்ம வெகப்ப வந்து போன்ல அட்லஸ் கிட்ட, அட்லஸ் நான் சொல்றது இப்ப பாணி கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அட்லஸும் அவர் சொல்றத காதுல வாங்கிட்டு பாணி கிட்ட போயிட்டு, பாணி இதை வந்து வெகப்பங்க சொல்ல சொன்னாரு, இதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றா. அண்ட் பாணி ஒன்ஸ் நம்ம வெகப்பங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அது கேட்டதுக்கு அப்புறமா அவர் ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆயிட்டு திரும்பிட்டு அந்த பசிபிஸ்டா எல்லாம் கை நீட்டி இருக்குது பாத்தீங்களா, ஒரு போஸ் கொடுத்துருக்குது இல்ல, அதுங்களை பார்த்து அப்பா எங்களை வந்து சுற்றாதீங்க, எங்களை வந்து காப்பாத்துங்க, இந்த ஐலாண்ட் விட்டு நாங்க தப்பிச்சு போறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாணி வந்து கத்துறா. சோ அதை கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பசிபிஸ்டா எல்லாம் கை நீட்டி இருந்துச்சு பாத்தீங்களா, உடனே ஒரு அபோட்டன் அடிக்குதுங்க. அபோட்டன் அடிச்சுட்டு சுத்தி இருக்குதுல எக்கேட்ல ஷிப்புங்கெல்லாம், அதுல வந்து தாக்குதுங்க. ஆனா அந்த வேடிக்கை என்னன்னா, பாணியும் குமாவையும் சொல்றதுக்கு அப்படியே நின்னுச்சுங்க போஸ்ட்ல 1 மணி நேரத்துக்கு. ஆனா பாணி ஒன்ஸ் கமாண்ட் கொடுத்த உடனே அடுத்த செகண்டே திரும்பி தாக்குதுங்க. இது லாஜிக் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஆனா நம்ம அதை பத்தி ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இதுக்கு அடுத்து பசிபிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிற கப்பல்ல வந்து தாக்குதுங்க. எல்லாம் வந்து வெடிச்சு சதுறது. முன்னாடி சொன்ன மாதிரி அனிமேஷன் பக்காவா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்ப சாட்டனுக்குமே வந்து ஒன்றும் புரியல. சோ இப்ப வெகாபங் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றேன். ஏன்னா உங்களுக்கும் வந்து புரிஞ்சிருக்காது. ஏன்டா திடீர்னு பாணி சொன்னி இதெல்லாம் வந்து மத்தவங்களை தாக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கலாம். சோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, வெகாபங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாணி நீ பைரட் ஆனன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே உங்க அப்பா கையில நீ சாவறது, அதாவது உங்க அப்பா உருவத்துல இருக்கிற மொத்தம் கையில நீ சாவறது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அது வந்து நடக்கக்கூடாது, அதோட பெரிய குடும்பம் எதுவுமே கிடையாது. அண்ட் குமாவை மேல உயிரே வச்சிருந்தான். அவன் உருவத்துல இருக்கிற ஒருத்தன் வந்து உன்னை கொண்டான் அப்படின்னா அது குமாவால தாங்கிக்க முடியாது. சோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நான் வந்து ஒரு குரங்கு வேலை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பசிபிஸ்டாக்ல கமாண்டிங் ஹைராக்கி இருக்குதுல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் இருக்கிறவங்க வந்து அந்த பேர் கரெக்டா எனக்கு தெரியல, பட் அந்த பட்டன் வச்சுன்னு பேசுறப்ப இல்ல சுவிட்ச் மருந்து வச்சுன்னு பேசுறப்ப அதை வந்து பசிபிஸ்டா ஒபே பண்ணும். அதுக்கடுத்து சென்டமாரு, அப்புறமா வெகாபங்க், அதுக்கடுத்து ஃபைல்டர்ஸா இதான் கமாண்டிங் ஹைராக்கி. அப்படி இருக்கிறப்ப
அவங்க எல்லாருக்கும் மேல பாணியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையரார்க்கில வச்சிருக்காரு. அதாவது ஃபைல்டர்ஸ் ஒருத்தர் நம்ம சாட்டர் வந்து கமெண்ட் கொடுத்துமே அதை மதிக்காம பாணி சொல்றத வந்து அந்த பசிபிக் ஸ்டாலும் கேட்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இதனாலதான் பசிபிக் ஸ்டாலும் பாணியும் குமாரையும் சுட போனதுக்கு அப்புறமா பாணி வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால, அதுக்கு அடுத்து அவங்க மரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாக்குறது காரணம் இதுதான். பாணியோட கமாண்டிங் ஹையரார்க்கி தான் டாப்ல இருக்குது. அவர் சொல்றத எல்லா பசிபிக் ஸ்டாலுமே கேட்கும். நம்ம சாட்டனா இருக்கட்டும் இல்ல மற்ற ஃபைல்டர்ஸா இருக்கட்டும் பசிபிக் ஸ்டார்ல நம்ம சொல்றதை கேட்க சொல்லி நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா உங்களை விட ஒரு டாப்ல ஒரு பொசிஷன்ல வச்சுக்கிறாரு நம்ம வெகாபங்க் பாணியை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம வெகாபங்க் வந்து சூப்பரான ஒரு வேலை பார்த்து விட்டுக்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒன்னு எதிர்த்து நின்னாலுமே உங்க அப்பா அவன் கூட எப்பயுமே இருப்பாமா. அது வந்து உண்மையான குமாவா இருந்தாலும் சரி இல்ல ஏதோ பசிபிக் ஸ்டார் உருவத்துல இருந்தாலுமே சரி அவனை வந்து பாதுகாப்பான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் வந்து சொல்றாரு. இதெல்லாம் நல்லா சென்டிமெண்டாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு தெரியும், அதுக்கான பின் விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. சீன் வந்து இப்ப வெகாபங்க் கிட்ட போகுது. வெகாபங்க் வந்து பாத்தீங்கன்னா சாட்டன் குத்திட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் காலில் அந்த கொடுக்கு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம எட்டுகால் பூச்சி வந்து வெகாபங்க குத்திடுது. அதுக்கு அடுத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெகாபங்க் சொல்லிட்டு கத்துறாங்க. அவன் நம்ம சாஞ்சி எல்லாம் உதவி பண்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப எட்டுகால் பூச்சி வந்து கிசாரி கிட்ட என்ன சொல்றான்னா, போய் அவங்க எல்லாரும் முடிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்றான். கிசாரு வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளம்பிட்டு பாணி கிட்ட குமா கிட்டன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறான். அப்ப போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்கேயும் நவுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அண்ட் இதுல மாங்கால வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சி வந்து அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணுவான். ஆனா அனிம்ல வந்து இதை காட்டவே இல்லை. அவனுங்க சாஞ்சி சும்மா அங்க இருக்கிற மாதிரி காட்டுறானுங்க. இந்த மாதிரி போச்சுன்னா கடுப்பா இருக்குங்க எனக்கு. டோய் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எவ்வளவு நல்ல சீன்லாம் வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இது ஓடாதான் கேட்கணும், அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேது. ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளவு கத்துறாங்கன்னு சொல்லிட்டு காதல் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவராது போய் கேட்கணும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இது என்ன கருமாந்திரமோ தெரியல. இந்த மாதிரி பண்ணிருக்கிறானுங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட நல்ல சீன்லாம் வரும். எல்லாத்தையும் இவனுக்கு இந்த மாதிரி பண்ணானுங்கன்னா அதுக்கு அனிம் பார்க்காம விட்டு போயிடலான்ற மாதிரி தான் தோணுமே. சோ ஏதோ ஒண்ணு இவனுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிருக்கிறானுங்க. இது நம்ம புதுசுல தான், ஆனா ஒரு வாட்டி பண்றவே கடுப்பா தான் இருக்குது. சரி நம்ம கதையை இப்போ கண்டினியூ பண்ணுவோம். கிசார் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட் வச்சு ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அடி வந்து பட்டுடுது. அதுக்கடுத்து என்ன பண்றான்னா ஒரு ஸ்வாடை வந்து வர வைக்கிறான், லைட் ஸ்வாட். வர வச்சதுக்கு அப்புறமா பாணி குமா கவலைப்படாதீங்க நான் ஒரே வெட்டிலே உங்களை வெட்டிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிசார் வந்து வெட்ட போறான். சோ கிசார் இப்ப எப்படி பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி பசிஸ்ட பண்ண மாதிரியே தான். அது எப்படி கையை நீட்டின்னு போஸ் கொடுத்துச்சோ அதே மாதிரி கிசாரு வந்து நான் அவனை வெட்ட போறேன்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி வச்சு நின்னுக்கிறான். அவன் லைட் அவன் வந்து ஈஸியா வெட்டிட்டு போலாம் டக்குன்ட்டு. ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா வச்சு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ பண்றான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாராவது வந்து என்ன தடுத்துட மாட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே பண்ணுவான். அண்ட் அதுதான் நடக்குமே. சோ கிசாரு கத்திய வச்சு நின்னுக்கிறப்ப ஒரு கை தூரத்துல இருந்து வரும். அதுவும் பெரிய கைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அடுத்த செகண்ட் அந்த கை வந்து பாத்தீங்கன்னா கிசாரு வந்து அடிக்குது. கிசாரு பறந்து போய் வந்துடுறான். சோ யாரோட கைனா நம்ம லூஃபியோட கை தான். லூஃபி எந்த இடத்துல இருந்தான்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதுங்களா அவனுக்கு? அவன் வந்து தள்ளி இருந்திருப்பான் இந்த நடக்கிற சம்பவத்துல இருந்து. அந்த சுத்தி மரீன்ஸ் எல்லாம் அவனை புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துல இருந்திருப்பான். அங்கேருந்து கை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து அட்டாக் வந்து அடிச்சிருப்பான். சோ அது ரொம்ப பெரிய தூரம். அதை நம்ம லூஃபி வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி வச்சு கவர் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ ஒன்ஸ் கிசாரோ அடிச்சதுக்கு அப்புறமா சீன் வந்து லூஃபி கிட்ட போகுது. லூஃபி வந்து அங்க குச்சின்னு கிடக்குறான். அதுக்கு அடுத்து அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி இப்ப எங்க இந்த பிரச்சனை நடக்குது அங்க வரான். அப்படி வர்றப்பே ஒட்டுமொத்த கிரவுண்டும் வந்து அதிர ஆரம்பிக்குது. அந்த பில்டிங் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுது. அதெல்லாம் பார்த்து அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது அழகாவும் இருந்துச்சு அண்ட் சீனாவும் இருந்துச்சு. சோ பில்டிங் எல்லாம் எங்கேயும் டான்ஸ் ஆடுது ரப்பர்ல. அப்புறமா அந்த நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து மாறிடுச்சு அதுக்கு. அப்படியே லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து வந்துனே இருக்கிறான். எல்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க அவன் வர்றத. சோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா மேலே கீழே ஊந்துருந்தாங்களா பாணி குமார்லாம் அவங்க வழியா வந்து தரையில ஊந்துடுறாங்க. ஆனா அவனுக்கு எந்த அடியும் படல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தா லூஃபி ஆல்ரெடி தரையை ரப்பரா மாத்திட்டான். சோ அவங்க ஊந்த உடனே சாஃப்டா தான் இருக்குது. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து பாணி எல்லாம் ஓடிட்டு வெகாபங்க் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு சத்தம் வந்து கேக்குது. அதாவது சத்தம் அப்பலேருந்து கேட்டு இருந்துச்சு. பட் இப்ப கிட்டக்க வர வர சத்தம் அதிகமா கேக்குது. அது நம்ம லூஃபியோட ஹார்ட் பீட் தான். அதை கேட்டுட்டு பாணி வந்து பார்த்துட்டு இந்த சத்தம் ஏன்னா கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். அப்போ வெகாபங்க் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பாணி இப்பதான் உனக்கு புரியுதா, குமா எந்த பையனால கவரப்பட்டானோ அதே பையன்தான் சன்கார்ட் நீக்கான்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் வந்து பாணி கிட்ட சொல்றாரு. பாணி வந்து யோசிச்சு பாக்குறாங்க அப்பா கூட வந்து டான்ஸ் ஆடினது அந்த ஹார்ட் பீட்டுக்கு அதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நேரா பாக்குறா. நம்ம லூஃபி வந்து பாத்தீங்கன்னா அங்க நீக்கா போஸ் வந்து கொடுக்குறான் காத்துல, அதாவது ஸ்கைல வந்து கொடுக்குறான். பாணி கீழே இருந்துன்னு அதை வந்து பாக்குறான். அந்த பேனலே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சூப்பரா இருக்கும் மாங்கால. அனிமல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவனுங்க பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றதா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரோ சொல்லியிருந்தால புதுசுன்னு சொல்லிட்டு அதுல இதே பேனல் வரும். அது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். பட் இதுல வந்து நல்லா இருந்துச்சுதான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல. பட் அந்த இதை லைட்டா மாத்தி பண்ணிடலான்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இன்ட்ரோல அவ்வளவு சூப்பரா காட்டிட்டாங்க அந்த சீனை. பட் இந்த மெயின் சீன் வர்றப்ப அது சாதாரணமா இருந்தோடனே அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஒரு சைடு பார்த்து நல்லா இருந்துச்சு, இன்னொரு சைடு பெட்டரா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ இந்த மாதிரி நம்ம பாணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீக்கா வந்து பாக்குறா. யாரை வந்து இத்தனை வருஷமா தேடி இருந்தாலும் அவங்க அப்பாக்காக.
அண்ட் இதே டைம்ல என்ன நடக்குதுன்னா நம்ம ஜெயண்ட் ரோபோட் இதுல பெரிய குழந்தை அது வந்து தூங்கி இருந்துச்சுல்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட் சத்தத்தை கேட்டு அது வந்து கண் முழிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து அசைய வந்து ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து சீன் மறுபடியும் வெகாப்பங் கிட்ட வருது. வெகாப்பங் வந்து என்ன சொல்றாருன்னா, பஸ்டர் காலாது ஏதாவது அதை எதாலையுமே வந்து அவனை தடுக்க முடியாது. ஏன்னா பல நூற்றாண்டாவே மக்கள் எல்லாரும் அவன் வரணும்னு சொல்லிட்டு தான் காத்திருந்தாங்க. அண்ட் அவன் இப்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம வெகாப்பங் சொல்றாரு. ஸோ இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா, ஒரு கப்பலை வந்து காட்டுறாங்க. ஒரு கப்பல் வந்து எக்கடு நோக்கி வந்து இருக்குது. அது கிட்டக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த கப்பல்னா போன எபிசோட்ல ஒரு கப்பல் காப்பாச்சு பாத்தீங்கன்னா அது பேசஞ்சர் ஷிப்ப, அதே கப்பல் தான் இப்ப எக்கடுக்கு வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கப்பல் தூரத்துல வர்றப்ப ஏதோ ஒரு கப்பல் வருது, அது நம்ம ஃப்ரெண்டா இல்லைன்னா எனிமியான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சமே கிட்டக்க வர்றப்ப ஏன் ஒரு இம்மா பெரிய கப்பல் இங்க வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் கிட்டக்க வந்தோடனே இந்த கப்பல் ஏன் இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் பக்கத்துல வந்தோடனே இவனுங்க செத்துட்டானுங்களே, இவனுங்க திருப்பி வரானுங்க, அதாவது பைரட்டா இருந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இவனுங்க திருப்பி வரான்னு சொல்லிட்டு எல்லா மரீன்ஸும் வந்து புலம்புறானுங்க. சோ யார் வருவானா, நம்ம டோரி புரோகி தான் வருவாங்க, அவங்களோட கப்பல்ல தான் வருவாங்க. சோ அதுக்கடுத்து கிட்டக்க வந்தோடனே இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் எல்லா வார்ஷிப்புமே அங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு கப்பலை நோக்கி பாம் வந்து ஃபயர் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு சின்ன சேதனம் கூட ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த கப்பல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இருக்குது. சோ அதுக்கடுத்து இவனுங்க ஏன்டா இங்க வந்தானுன்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறாங்க மரீன்ஸ் ஒருத்தவங்களும். அப்ப நம்ம டோரியும் புரோகியும் நம்ம ஏன் இங்க வந்தோம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க டோரின்னு சொல்லிட்டு புரோகி சொல்றான். அதுக்கு டோரி என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல சில விஷயத்தெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, அது எனக்கு தெரியாத புரோகின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கப்பல் மாத்தி மாத்தி வந்து தாக்குறானுங்க. சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கடுத்து அவனுக்கு என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நாங்க இங்க வந்தது ஸ்டார்ட்ட கூட்டு போறதுன்னு சொல்லிட்டு நம்ம புரோகி வந்து சொல்றான். அதுக்கடுத்து டோரி வந்து இல்லைன்னா நம்ம அவனை சன்கார்டுன்னு சொல்லிட்டு சொன்னோமான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சோ அந்த மாதிரி தரமா ரெண்டு பேரும் பேசுனதுக்கு அப்புறமா சீன் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுது. அதோட எபிசோடே முடிச்சிடறாங்க. சோ இதுக்கடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு வழியா ஒன் பீஸ் அனிம் வந்து பாத்தீங்கன்னா கவர் அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 4 எபிசோட் போடாம வந்து அதையும் போட்டேன். இதோடக்கப்புறம் நம்ம டெய்லி வந்து கரெக்டா போட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு தரமான சீனோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்து நான் ஆர்வமா காத்து நிறுறேன். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். பட் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2-3 நாள்ல வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிற எபிசோடு நம்ம அழகா வந்து பார்த்து கூஸ் பம்ஸ் ஆகிப்போம். ஓகேங்களா? சோ இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போவோம் உங்களுக்கு. ஏன்னா டோரி புரோகிலாம் எத்தனையோ வருஷம் கழிச்சு காட்டிக்கிறாங்க. சோ அதெல்லாம் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் முன்னாடி அந்த லூஃபி சீன் சொன்ன பார்த்தீங்களா, லூஃபிஸ்ன்றது நீக்கா சீன் சொன்னல, மானி வந்து நீக்காவை பாக்குற சீன், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவோம். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல மணி வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமேல் நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பீஸ் அனிம் பார்ப்போம், அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு, அந்த நீக்கா சீனா இருக்கட்டும், அதுக்கடுத்து டோரி புரோகிலாம் வந்தாங்கல்ல அந்த சீனா இருக்கட்டுமே, இந்த 2 சீன்லாம் பார்க்கறது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க வீட்டு மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் டாடா.